அண்ணாமலை என்ன பேசினாலும் தவறு கண்டுபிடிப்பதற்கு என்றே ஒரு கூட்டம் இருக்கிறது. அதுல வார் ரூம்ன்றாங்க அவர்தான். எனக்கு தெரிஞ்சு இப்ப ஈக்குவலா ஒரு வார் ரூம் இங்க இருக்கு பிஜேபிக்கு. நிச்சயமாக பிஜேபியா அவுட் சைடா என்னன்னு தெரியாது எனக்கு. அதுல 2 ரூபாய் உடன்பிறப்புன்னு அவங்க சொன்னோம். அந்த மாதிரி இங்கேயும் இருக்காங்கன்னு தான் என்னோட இது. இதுல என்னோட இது என்னன்னா, நம்ம பிஜேபியை வளர்க்கறதுல இருக்கணும். அதுல பாதாளத்துல ஹவு டு பிரிங் இட் அப். அதை விட்டுட்டு நீங்க சொல்ற மாதிரி ஹிந்து அந்த காலத்துல ராஜாண்ணா இந்துத்துவனாலே ராஜாண்ணா அவர் தான். பட் அந்த ராஜாண்ணாவே விமர்சிக்க ஆரம்பிச்சாங்களே WTL. அதான் WTLன்றீங்க நீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நான் இதை பத்தியும் தம்பிக்கிட்ட பேசிட்டேன். எனக்கு தெரியும் அண்ணாமலை அவர்கள் எவ்வளவு மரியாதை வைத்திருக்கிறார். தெரியும். அவர் 3 மாசம் அமெரிக்கா போகும்போது இவருக்கு ஏதாவது பொறுப்பு ராஜாண்ணா மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காரு, எவ்வளோ இது வச்சிருக்காரு எனக்கு தெரியும். என்னை பத்தி பேசச்சு கூட எங்கிட்ட அவர் சொல்றது, ராஜாண்ணாது ஐடியாலஜி குவெஸ்டனே பண்ண முடியாத ஒரு ஃபேத் இந்த ஐடியாலஜி, சச் அ லாயல் பர்சன் அப்படிங்கிறத திருப்பி எங்கிட்ட சொல்வார். அக்கா உங்களோட பாதி ஸ்ட்ரென்த் இன் திஸ் கன்விக்ஷன் ஐ திங்க் இட் இஸ் பிகாஸ் யூஆர் டிராவலிங் வித் ராஜாண்ணா. அதை எப்போ பார் சொல்வார். அதை உங்களுக்கு நான் அதை ஒத்துக்கிறேன். இல்லை மேடம், அந்த ராஜா அவர்களை இப்போ தொடர்ந்து WTL விமர்சிக்கிட்டே இருக்காங்க. WTL நீங்க சொல்றீங்க இல்லையா, அதுல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாக்க அண்ணாமலையை சுற்றி இருக்கும் நெருங்கிய கூட்டம். அதுல நான் அதை கூட கேட்டேன். அவர் ஒரு 10 பேரை சொன்னார் என்கிட்ட. இந்த மாதிரி இருக்கிறவங்க யாராவது பேச எனக்கு விருப்பம் இல்லக்கா. நிச்சயமாக நான் ரொம்ப இன்றைக்கும் எனக்கு ராஜாண்ணா ஒரு மரியாதைக்குரிய தலைவர். அவர் மூத்த இவர். என் கூட சுத்தி இருக்கிற ஒரு 4-5 பேர் 7-8 பேரை சொன்னேன். அவங்க ஏதாவது போட்டிருந்தாங்கனாக்க நான் அவங்கள கண்டிச்சு ஓப்பனா கூட இது பண்ணுவேன். போட்டிருக்கவங்க யாருன்னே எனக்கு தெரியாது அப்படிங்கிறார் அவர். பட் எல்லாமே நாங்கள் WTL சேர்ந்தவங்க தான் அப்படின்னு தான் பதிவே பண்ணுறோம். அதான் ஜி, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ WTL நீங்க சொல்றீங்க, இதையே நான் திருப்பியும் சொல்றேன். இப்போ அண்ணாமலை அவர்கள் கட்சியை விட்டதுலேருந்து அங்க எவ்வளவு பேர் அவர் ஒரு வார்த்தை யாரை பத்தியுமே பேசல அவர். ஆனா அவர் போன அன்னிலேருந்து இங்க டார்கெட் அவர் தான்.